எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூதுவளை கீரையை வச்சுட்டு நம்ம ஒரு சட்னியும் ஒரு ரசமும் வச்சு பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு நெஞ்சு சளி இல்லாம, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சளி இருமல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம நம்ம இயற்கையான முறையிலேயே நம்ம இதெல்லாம் குணப்படுத்திக்கலாம். அதனால நீங்க கண்டிப்பா நம்ம சட்னியும் ஒரு ரசமும் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. சட்னி எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ரசம் எப்படி வைக்கலான்றதை நான் சொல்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிறில் இருக்க புண்ணெல்லாம் ஆற்றும். அதுக்காக இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மீது எல்லா ஜாமானும் போடணும். நம்ம நல்லா பொரிஞ்சதுனா தான் நம்ம சட்னியை எது செஞ்சாலும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். பாருங்கள், இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். இதுலேயே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டுக்குங்க. பாருங்கள், ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். ஒரு புளியங்கொட்டை சைஸில் புளி எடுத்துக்கலாம். காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்குவோம். ஒரு 6 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 5 சில்லு தேங்காவை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னம்னா சட்னி வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாலும், இல்லை ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுத்து அனுப்புகிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த சட்னி கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் இந்த தேங்காயும் இந்த மாதிரி வதக்கிடுங்க. இந்த வெங்காயம் இதெல்லாமே பாதி அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், தூதுவளை கீரை இந்த மாதிரி முள்ளாக இருக்கும். இது நல்லா சளியெல்லாம் நல்லா போக்கும். இப்போ நெஞ்சு சளி இருந்தாலும் சரியாயிரும், இந்த மாதிரி இருமல் இருந்தாலும் சரியாயிரும். இது முள் இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இதை எடுத்து நம்ம அந்த எண்ணெயில் போட்டு வதக்கும் போது நமக்கு எல்லாமே நல்லா முள் எல்லாமே நல்லா வதங்கிடும். அதனால் பயப்பட வேண்டியது கிடையாது. கொத்தமல்லி இலையை அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக இந்த மாதிரி போட்டுக்கலாம். கடைசியாக என்ன பண்ணுங்கள், இந்த மல்லி இருக்குது இல்லைங்களா, முழு மல்லி, இதையும் கொஞ்சம் நேரம் போட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா தூவி விட்டுருங்க. இதில் தூவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மல்லியோட மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும், சட்னி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சிக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் போட்டுருவோம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பல்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இது சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ரசம் எப்படி வைக்கலான்றதை பார்ப்போம். தூதுவளை ரசம் வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு புளியை வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலான்றதை நான் காட்டுறேன். தூதுவளை ரசம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுக்கலாம். முழு மல்லி போட்டுக்குவோம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 6 பல் அளவுக்கு போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயமும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இதை பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா துருவியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம தூதுவளை கீரையை கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதையும் அதில் போட்டுடலாம். இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுருங்க. இப்போ இதையும் நம்ம தண்ணி ஊற்றாமல் இதை பல்ஸில் போட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. நல்லா வந்து இந்த மாதிரி துருவிட்டோம்னாவே உங்களுக்கு வந்து பல்ஸில் போட்டாலே இந்த மாதிரி ஆயிரும் கீரை. நான் புளி வந்து உங்ககிட்ட காமிச்சேன் இல்லைங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் ஊற்றி நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ நல்லா கரைச்சிக்குங்க. கரைச்சிக்கிட்டு இதை நல்லா வடிகட்டி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கிங்க. இதில் ஒரு தக்காளி அளவுக்கு இதை போட்டுக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்குவோம்.
இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுக்குவோம். இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. பாருங்க, இப்போ அரைச்சி வச்சுருக்க நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மிளகு, ஜீரகம், பூண்டு, காஞ்ச மிளகா, பெருங்காயம் இதில் போட்டுக்கலாம். நல்லா கையை வச்சு நல்லாவே நல்லா இந்த மாதிரி கசக்கி நல்லா இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரசம் நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போயே நீங்கள் வாயில் ஊற்றி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு உப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் தண்ணி ஊற்றிக்குங்க. அப்படி இல்லைன்னா உப்பு வேணும்னாலும் உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு கரெக்டான அளவு எப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ எல்லாமே நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ரசத்துக்கு எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தூதுவளை கீரையும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ரசம் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரசம், சூப்பு இது எல்லாமே நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது வந்து வயிற்று புண்ணு எல்லாமே நல்லெண்ணெய் வந்து ஆற்றும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து இப்போ நல்லெண்ணெயே சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரு மிளகாய் மட்டும் போட்டுக்குங்க. இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு இனுக்கு கருவேப்பிலை இதில் போட்டுக்கலாம். ஒரு 5 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதக்கினீங்கன்னா போதும். இப்போ நம்ம தூள் பண்ணி வச்சுருக்க தூதுவளை கீரை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இதில் போட்டுடலாம். பாருங்க, இந்த கீரையை வதக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு, நான் சின்ன ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்குங்க. நெய் போட்டிங்கன்னா ரசம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஏற்கனவே கலக்கி வச்சுருக்க ரசம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இதில் ஊற்றிடலாம். சாதாரணமாக நீங்கள் ரசம் எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு நுரக்கட்டி வந்தோடனே எடுக்கணும். அவ்வளோதான். அங்கங்கே பபிள்ஸ் வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த துவையலுக்கு இதை வந்து பல்ஸில் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அங்கங்கே பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம். நம்ம சூப்பரான தூதுவளை ரசம் ரெடி ஆகிடுச்சு. மண் சட்டியில் வச்சதுனால இறக்கி வச்ச உடனே நமக்கு கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வந்து இந்த சட்னியை வந்து நல்லா அரைச்சிட்டோம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தூதுவளை சட்னிக்கு நம்ம நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம இந்த சட்னியோடு எடுத்து சாப்பிடும் போது இந்த உளுந்தம்பருப்பு நம்ம வாயில் படும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதுலேயே கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையும் மல்லித்தலையும் போட்டு தாளிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். தூதுவளையில் ஒரு ரசம் ஒன்று வச்சுருக்கோம். இந்த தூதுவளை ரசம் வந்து நல்லா சளி வந்து நெஞ்சு சளியும் சரி, இருமல் வந்தாலும் நமக்கு வந்து நல்லா சரி பண்ணும். இப்போ இருக்க வியாதியெல்லாம் வர்றதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு நாட்டு மருந்தெல்லாம் இந்த மாதிரி நம்ம வயலில் விளையிறது, இந்த மாதிரி கடையில் கிடைக்கிறத வாங்கிட்டு வந்து இந்த தூதுவளையை வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு ரசம் இந்த மாதிரி ஒரு துவையல் செஞ்சு சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல இந்த துவையலுக்கு நல்ல நெய் போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து பண்ணியிருக்கிறதுனால நல்ல கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும். இதை சாதத்தில் போட்டு பிடிச்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரசம் ஊற்றி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இதை ஒரு கப்புலையும் ஊற்றி நம்ம சூப்பு மாதிரியும் குடிக்கலாம். இதை நம்ம சாதத்தில் தான் போட்டு சாப்பிடணுன்றது கிடையாது. இது ரொம்ப நல்ல ஹெல்த்தியானது. இது நெஞ்சு சளி இருந்தாலும் நல்ல இருமல் இருந்தாலும் இதை நல்லா சரி பண்ணிடும். கண்டிப்பாக சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரசத்தையும் இந்த துவையிலையும் செஞ்சு சாப்பிடுங்க. நான் நிறைய வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு நான் பொடியும் போட்டிருக்கேன், தூதுவளையில் குழம்பும் போட்டிருக்கேன்.
உங்களுக்கு எது பிடிக்கோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்தது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.